வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்ற இருக்கின்றது. எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் வருகை தர இருக்கின்றார். நீங்களே பார்க்குறீங்க, கழகத்தின் தோழர்கள் எந்த அளவுக்கு உற்சாகமான விதத்தில் வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிறாங்கன்ற விதத்தில் உள்ள பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. அந்த தீர்மானங்களை ஒட்டி எங்களுடைய செயல்பாடு இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் முதலமைச்சராகின்ற வகையில் எங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடு இருக்கும். அது நாங்கள் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று அறிவுரை கூறுவதற்காக இபிஎஸ் அண்ணன் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். திராவிட ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத போக்கை தீர்மான வகையில் நம்ம கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பெரிய பெரிய புத்தகமாக போட வேண்டும். அந்த அளவிற்கு நாளொரு பொழுதாக பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எங்கே பார்த்தாலும் மக்கள் அஞ்சி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சார்ந்திருக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸில் எத்தனையோ குளறுபடிகள். ஏன்னா ஒட்டுமொத்தமாக அந்த தீர்மானம் மட்டுமே போனீங்கன்னா பல தீர்மானங்கள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி இருக்கக்கூடிய தீர்மானங்கள் கண்டிப்பாக இருக்கும். கழக தோழர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஒட்டி இருக்கக்கூடிய தீர்மானம் இல்லை இப்போ பொறுத்தவரையிலமா இல்லை இப்போ பொறுத்தவரையில் கழகத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. கழகம் ஒன்றிணைந்து வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதோட உத்தரவின் பேரில் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.